நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். மேகதாது பிரச்சனையா இருக்கட்டும், இது இன்னைக்கு நேற்று உருவானதில்லை. பல பத்தாண்டுகளாக பலமுறை உயர்நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்தில், காவிரி நடுவர் மன்றத்தில் விவாதிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு பெறப்பட்டு, அதே போல மேகதாது பிரச்சனையில எப்படி செயல்பட வேண்டும் என்ற தீர்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தமிழகத்தில் இதுவரை ஆண்டு வந்த கட்சிகள் எல்லாம் தங்களால் இயன்ற வகையிலே சட்ட போராட்டங்களை உச்ச நீதிமன்றத்திலும் தொடர்ச்சியாக எடுத்து வந்து கொண்டிருக்கிறது. எந்த நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் அதை செவிமடுக்காமல் கர்நாடக அரசு தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கண்காணித்து நெறிப்படுத்த வேண்டிய ஒன்றிய அரசு பாராமுகமாக இருப்பதுதான் தமிழக மக்களுடைய விவசாயிகளுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல் இருப்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடிய நிகழ்வாக, வருத்தப்படக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அந்த வகையிலே மீண்டும் ஒரு முயற்சியாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வருகிற 3ஆம் தேதி அம்மாநில அரசோடு ஒரு தீர்வை பெறக்கூடிய வகையில இரு மாநிலங்களுக்கிடையே பகைமையை வளர்க்காமல் நட்பு ரீதியாக அந்த தீர்ப்பை அமல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒரு நல்லிணக்க பயணமாக, தமிழகத்தினுடைய உரிமைகளை பெறக்கூடிய பயணமாக அந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியமான நோக்கமாக மேகதாதுவிலே அணை கட்டப்பட்டால் தமிழக மக்கள், தமிழக விவசாயிகள் முற்றிலுமாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை மக்களின் குரலாக அன்போடு அவர்களிடத்திலே எடுத்துரைத்து, காவிரியிலே அவர்கள் தர வேண்டிய நீரை இறுதி தீர்ப்பின்படி 177.25 டிஎம்சி தண்ணீரை கடந்த ஜூன் மாதம் முதலே திறந்துவிட்டு இருக்க வேண்டும். அதையும் விவசாயிகள் நலன் கருதி அவர்கள் திறந்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை விடுப்பதற்காக அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் மூலம் நிச்சயமாக இரு மாநில மக்களுக்கும் பயன் தரக்கூடிய சந்திப்பாக, தமிழ்நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழக விவசாயிகள் நலனுக்காக இந்த பயணம் என்பதையும் நான் பார்க்கிறோம். பேச்சுவார்த்தைனால பிரயோஜனம் இல்ல. ஏன்னா எம்ஜிஆர் போய் பேசும்போது கோர்ட்ல கேஸ் இல்ல, ஆனா இப்ப கேஸ் இருக்கு, இது கேஸுக்கு பாதகமா வரும்னு சொல்லிட்டு முன்னாள் சொல்லியிருக்காங்க. அரசியல் ரீதியான இது போல விமர்சனங்கள் அங்கேயும் மாற்றி வைப்பது தமிழகத்திற்கு எந்த பலனும் கொடுக்காது. தீர்ப்பு நேற்று வந்த தீர்ப்பு அல்ல, பலமுறை தீர்ப்பு வந்திருக்கு. சென்ற ஆட்சியில வந்திருக்கிறது, கலைஞர் ஆட்சியிலே வந்திருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே வந்திருக்கிறது. இதுவரை எந்த தீர்ப்பாவது இதுவரைக்கும் அமல்படுத்த நடைமுறைக்கு வந்திருக்கிறதா என்பதுதான் கேள்வி. எத்தனையோ முயற்சிகள் எடுத்தும், எத்தனையோ தீர்ப்புகள் வந்தும், எத்தனையோ பேச்சுவார்த்தைகள் நடந்தும் முடிவுக்கு வராத அந்த ஒரு பிரச்சனையை மீண்டும் ஒரு நல்ல அணுகுமுறையின் மூலம் நல்லிணக்க அடிப்படையிலே ஒரு விடுவு பிறக்காதா என்ற நிலையில்தான் இந்த பயணத்தை முதலமைச்சர் மேற்கொள்கிறார். நிச்சயம் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை வைக்கிறோம். அது விவசாயிகளுடைய வேண்டுகோளாக இருந்தாலும், தொடர்ச்சியாக விவசாயிகளுடைய வேண்டுகோள்கள் என்ன, தமிழக மக்களுடைய வேண்டுகோள்கள் என்ன, தமிழகத்தினுடைய தேவை என்ன என்பதையெல்லாம் நன்கு உணர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து விவசாயிகளுடைய குரலாக நிச்சயமாக அவர்களிடத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றிகரமான பேச்சுவார்த்தையாக முடித்து திரும்புவார் என்று திடமாக நம்புகிறோம். அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடக அரசு கூட்டியிருக்கு. ஆனா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சொல்றாங்கன்னா, கூட்டணும் இல்லை நாங்களே கூட்ட வேண்டிய அவசியம். ஏன் இது வரைக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஒரு அழைப்பு கொடுக்கல? இந்த புது பிரச்சனைனா ஒரு புதிய ஆலோசனையும் அனைத்து கட்சியும் பெற வேண்டிய ஒரு அவசியம் இருந்திருக்கும். பல்வேறு செய்திகள் நமக்கு தெரிந்த காரணத்தினாலும் கடந்த பல பத்தாண்டுகளாக அதனை குறித்து முழுமையாக அதிகாரிகளும் சரி, முதலமைச்சரும் சரி, அனைத்து அமைச்சர்களும் இந்த காவிரி பிரச்சனை குறித்து நன்ற தெளிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு பேச்சுவார்த்தை முறையின் மூலம் இந்த தீர்ப்பை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்கள் 3ஆம் தேதி செல்ல இருக்கிறார்கள். தேவை ஏற்படும் என்றால் வரக்கூடிய நாட்களில் அனைத்து கட்சி கூட்டத்தை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட்டுவார்கள். இல்ல, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற உடனேயே நிதிநிலை குறித்து ஒரு தெளிவான அறிக்கை தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இருப்பினும் தமிழக மக்களின் நலன் குறித்து, விவசாயிகளுடைய வேண்டுகோள் குறித்து தொடர்ச்சியாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 20 நாட்களாக பல்வேறு துறையினுடைய ஆய்வு கூட்டங்கள் தினம்தோறும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில விவசாயிகளுடைய கோரிக்கைகளையும் விவசாயிகளுடைய கருத்துக்களையும் கேட்கக்கூடிய கருத்து கேட்பு கூட்டங்கள் மண்டல வாரியாக விவசாயத்துறை அமைச்சர்களால் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த கருத்துக்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் அவரிடத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அமைச்சரவை கூட்டத்திலும் சரி, துறை ரீதியான ஆய்வு கூட்டத்திலும் சரி,
அதிகாரிகளும் விவசாயிகளுடைய கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரிடத்திலும் உயர் அதிகாரிகளிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதற்குறித்தான ஆய்வுகள் தற்போது நடைபெற்று வருகிறது. எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய நிதிநிலை கூட்டத்தொடரிலே விவசாயிகளுடைய நன்மை கருதியும் தமிழக மக்கள் நலன் கருதியும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியையும் விவசாயத்தையும் கருத்தில் கொண்டு நல்லதொரு நிதிநிலை அறிக்கை, அனைவரும் மகிழத்தக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கை, விவசாயிகள் மகிழக்கூடிய வகையிலே அந்த நிதிநிலை அறிக்கையில அறிவிப்புகள் நிச்சயமாக இடம்பெறும். நதிநீர் ஆணையம் வந்து 3500 கனஅடி பயணிகளை சொல்லியிருக்காங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப திட்ட அறிக்கை வந்து திருப்பி சப்மிட் பண்ண சொல்லிருக்கோம்னு சொல்லிட்டு நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கு. இப்ப இதுக்கெல்லாம் ஏன் ஒரு ரியாக்ஷன்? அதாவது நீர்வளத்துறை மத்திய அமைச்சகத்தை எதிர்த்து தமிழ்நாட்டில இருந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ ஒரு அறிக்கை கூட கொடுக்கலையே, அப்ப மத்திய அரசு எதிர்க்க கூடாதுன்னு சாப்பிட்டாங்க. தமிழகத்திற்கு வேண்டியது கிடைக்கணுங்கிறது தான் இந்த அரசோட நோக்கம். ஒரு அறிக்கை கொடுப்பதனால் இது வரைக்கும் எந்த நன்மை நடந்திருக்குதா? கடந்த 50 வருஷமா எத்தனையோ அறிக்கைகள் கொடுத்துருக்கு, எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ வகை வகையான அமைப்புகள்லாம் அந்த போராட்டம் நடத்தி பார்த்துருக்கு. ஏதாவது பலன் தந்திருக்கிறதா? அதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இது போல ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களை விட ஒரு நல்லெண்ண அடிப்படையில நல்ல புரிதலோடு தமிழன கோரிக்கைகளை நேருக்கு நேர் அமர்ந்து ஒரு ஒரு சீரிய முயற்சி எடுக்க வேண்டிய அடிப்படையில் தான் அந்த முயற்சி எடுக்கப்படும். இது பலன் தராவிட்டால் அடுத்த கட்டமாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பதை குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் நிச்சயமாக முடிவெடுப்பார். அதிலும் குறிப்பாக தமிழக விவசாயிகளுடைய குரலாக அவருடைய பிரச்சனை குறித்து நல்லா அறிந்திருக்கக்கூடிய இந்த அரசு நிச்சயமாக அடுத்த கட்ட முயற்சிகள் நிச்சயமாக மேற்கொள்ளும். திருப்பி நீங்க அதையே தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் அதை திருப்பி சொல்றேன். இது எதிர்ப்பு பதிவு 50 வருஷமா எதிர்ப்பை பதிவு வச்சுக்கிட்டு தானே இருக்கோம். தண்ணி வாங்கிட்டோமா? எத்தனை தடவை கேஸ் போட்டிருக்கோம்? எத்தனை நடுவர்மன்றம் அமைக்கப்பட்டிருக்கு? எத்தனை வகையான கோர்ட்ல நம்ம இது வரைக்கும் கேஸ் நடத்தியிருக்கோம்? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சரி, அம்மையார் ஜெயலலிதாவும் சரி, முன்னாள் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலினும் சரி, எல்லாருமே தமிழக உரிமையை எந்த அரசு விட்டு கொடுத்ததில்லை. எல்லாருமே அதற்கான முயற்சிகள் போரிட்டு தான் இருக்காங்க அவங்களால இயன்ற வகையில. அந்த வகையில இன்னும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் இப்படி ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. இதன் மூலமாகவாவது தமிழகத்திற்கு நன்மை கிடைக்குமா என்ற அடிப்படையில் அந்த முயற்சி எடுத்திருக்காங்க. நன்மையே நடக்கும் என்று ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். நல்லது நடக்கும். நிதிநிலை அறிக்கையிலும் சரி, ஒன்றிய அரசு ஒதுக்கக்கூடிய நிதிகளிலும் சரி, வக்ஃபு வாரியத்திற்கு ஒதுக்கக்கூடிய நிதியிலும் சரி, பல்வேறு பணிகள் பல கோடி ரூபாயில சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது. சென்ற ஆட்சியிலும் சரி, அதற்கு முன்பும் சரி, பள்ளிவாசல்கள் புனரமைப்பு, தேவாலயங்கள் புனரமைப்பு, கபரஸ்தலங்களுக்கான சாலை வசதிகள், கல்லறை தோட்டங்களுக்கான சுற்றுச்சூழல் வசதிகள் போன்றவை பல நூற்றுக்கணக்கிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலும் அதற்கான தொகையை உயர்த்தி கேட்டிருக்கிறோம். அதே போல ஒன்றிய அரசின் சார்பிலே அமல்படுத்தப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இடைப்பட்ட காலங்களில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் அதையும் பெறக்கூடிய வகையான முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே இதை போன்ற பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள், கல்லறை தோட்டங்கள், கபரஸ்தான்கள், சாலை வசதிகள் போன்றவற்றிற்கு, அதுவும் குறிப்பாக சிறுபான்மை நலத்துறை சார்பிலே நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திலே பல்வேறு கோரிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்து வைத்திருக்கிறோம். வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையிலே அதற்கான அறிவிப்புகள் வெளிவரும் என்று நம்பிக்கையுடன் காத்திருக்கிறோம். வந்தே மாதரம் பாடல் அது ஏற்படுத்திய விளைவுகள், அது தேசிய ஒற்றுமை என்று அவர்கள் நடத்தக்கூடிய நாடகம், அது எந்த அளவுக்கு தேசத்திலே பிரிவினையும் பிளவையும் ஏற்படுத்துவதெல்லாம் கடந்த காலத்திலே வரலாறு. நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அதற்கான விவாதத்திற்கூட இடமளிக்காமல் ஒன்றிய அரசு ஒரு திடமான போக்கோடு அது ஒரு எந்த விதமான விவாதத்தை செய்யக்கூட வழி இல்லாமல் அந்த மசோதாவை நிறைவேற்றி இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசு தமிழகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்திற்குத்தான் முன்னுரிமை என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிவித்திருக்கிறார்கள். அது தமிழகத்திலே தொடரும். சிறுபான்மையினருக்கு கடந்த 2007ஆம் ஆண்டு அன்றைய முதல்வர் மாண்புமிகு டாக்டர் கலைஞர் அவர்களால் 3.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது. அதை தொடர்ச்சியாக உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு அமைப்புகள் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது.
அது குறைந்தது 5% உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை மாண்புமிகு முதலமைச்சருடன் தற்போது அந்த கோரிக்கையை இந்திய முஸ்லிம் லீக் சார்பில் விடுத்திருக்கிறோம். விரைவிலே சென்சஸ் கணக்கெடுப்பு பணிகள் துவங்க இருப்பதால் 2011க்கும் 27க்கும் நிறைய வேறுபாடு இருக்கும் என்ற காரணத்தினால் கணக்கெடுப்பு பணிகள் முடிந்த பிறகு பல்வேறு இனப்பிரிவுகளும் ஜாதி அமைப்புகளும் இந்த இடஒதுக்கீடு குறித்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருப்பதால் அந்த கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அரசு ஒரு முடிவை மேற்கொள்ளும். மத்திய அரசினுடைய கணக்கு சென்சஸ் வரைவில் துவங்க இருக்கிறது. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட்.